இந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல மாறித்தான் ஆக வேண்டும். சரியா இல்லையா? அப்ப கலாச்சாரம் என்பது பல வருடங்களுக்கு, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த கான்செப்ட ஒரு துளி கூட மாற்றம் செய்யாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்படின்னா சட்டத்துல திருத்தம் பண்றீங்க, கலாச்சாரத்துல திருத்தம் பண்ணீங்களா? கலாச்சாரம் என்பது மாற்றவே முடியாததல்ல. மக்கள் மொத்தமா ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றான் அப்படின்னா அதுவே ஒரு கலாச்சாரமா மாறிடும் ஒரு காலகட்டத்துக்கு மேல. சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்தது, அப்புறம் ஏகப்பட்ட நாகரிகம் இருந்தது, என்னென்னமோ இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கம் தானே அப்படி மாறுது. அப்போ இந்த கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படாத காரணத்தினால் இந்த மதவாதிகள் மேலே இருந்தவங்க அவங்களுக்கு சாதகமா முக்கியமான சில பாயிண்ட்ஸ்ல ஆப்பு வச்சு விட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன? நீங்க அந்த பாயிண்ட் வந்து தப்பா புரிஞ்சிருக்கிறதுனால உங்களால ஞானத்துக்கு போகவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் நீங்கள் ஆளப்படுவீர்கள், அந்த உண்மை தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆழ்வான். புரியுதா? நான் ஏதாவது பேசுறது புரியுதா இல்ல புரிஞ்ச மாதிரியே நடிக்கிறீங்களா? இப்ப அந்த உண்மை இல்லாத காரணத்தினால இப்ப மக்கள் எல்லாருமே ஸ்லேவரி சிஸ்டத்துக்குள்ள இருக்கான். ஞானம் பெறாதவன், நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானம் பெறாதவன் ஸ்லேவரி சிஸ்டத்துல இருக்கான். ஞானம் பெற்றவன் ஸ்லேவரி சிஸ்டத்துக்குள்ள இருந்தாலும் ஃப்ரீடமா இருக்கான். ஏன்னா இந்த சொசைட்டி உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. சொசைட்டி சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா சொசைட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்பதான் சொசைட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப ப்ராப்ளம் என்ன? சொசைட்டி மாறணும்னா முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறணும்னா என்ன? உண்மை என்னன்னு புரியணும். உண்மை என்னன்றது என்ன புரியணும்? எதெல்லாம் இங்க நிரந்தரம், எதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத கோபம் கம்மியாயிரும், தேவையில்லாத வேகம் கம்மியாயிரும், கடுப்பு கம்மியாயிரும், இயலாமையினால வரக்கூடிய எரிச்சல் கம்மியாயிரும், பழி வாங்குற புத்தி கம்மியாயிரும், எல்லாம் கம்மியாயிரும், வாழ்க்கையில நிம்மதி அதிகமாயிரும். குடும்பத்தில் வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னா புதுசா பாக்குற மாதிரி, ஒரு புது பையனை பாக்குற மாதிரி உங்க புருஷனை பார்க்க மாட்டீங்க, ஒரு புது பொண்ணை பாக்குற மாதிரி உங்க பொண்டாட்டியை பார்க்க மாட்டீங்க. அது எப்படிங்க பாக்குறதுன்னு கேட்காதீங்க, அது ஒரு பிராக்டிஸ், அது பண்ணாம வராது. அப்படி பார்க்கலன்னா வலிக்கும். மொத உங்க பொண்டாட்டியை பார்க்கும்போது என்ன மனநிலையோட பாத்தீங்களோ ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் பார்க்கணும். இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஆனா இதை பிராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா வலிக்கும். ஏன் வலிக்கும்னு சொல்றேன் கேளுங்க. புதுசா பார்க்கும் போது டேட்டா வராது, அவங்கள பத்தி கொண்டு வந்து எதுவுமே உங்க மனம் நிறுத்தாது, கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி கொண்டு வந்து நிறுத்தாது. அவங்களோட 2 வருஷம் 3 வருஷம் வாழ்ந்துட்டீங்கன்னா நல்லது கெட்டதெல்லாம் உள்ள போய் பதிஞ்சிருக்கும். இப்ப உங்க பொண்டாட்டி பேர் சாரதான்னு வச்சுங்க. சாரதான் நீங்க சொன்ன உடனே உங்க பொண்டாட்டி சாரதா பண்ண நல்லது, உங்க பொண்டாட்டி சாரதா பண்ண கெட்டது, நல்லது கூட அதிகம் வராது, கெட்டதுதான் மெயினா வந்து முன்னாடி நிக்கும். ஏன்னா அதுக்குதான் வீரியம் ஜாஸ்தி, உடனே அட்டாக் பண்ணும். அப்ப என்னன்னா அந்த கெட்டதெல்லாம் வந்த உடனே இப்ப அந்த டேட்டாவெல்லாம் படிக்க ஓட உங்க பாடிக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இவ இப்படி பண்ணிட்டா, அவ அப்படி பண்ணிட்டான்னு கோவம் வரும், கடுப்பாகும், அமைதியாவீங்க. உங்க பொண்டாட்டி வந்து என்னங்க சாப்பிடுறீங்களான்னு அவங்க கேஷுவலா தான் வருவாங்க. உங்களுக்கு எப்படி போடி அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டிடுங்க. காரணம் என்ன? அந்த டேட்டா. இப்ப அந்த டேட்டா ஓடினா கூட சாப்பிடுறீங்களான்னு கேட்கும் போது இன்னைக்கு தான் இவ்வளவு முத பாக்குறோம், முதல்ல டேட்டிங் வந்திருக்கும், இன்னைக்கு தான் சாப்பிடுறியான்னு கூப்பிடறான்னு நினைங்க. எப்படி கோவம் வரும்னு நான் பாக்குறேன். வருமா? இப்ப நீங்க அடுத்த கேள்வியே கேட்கலாம் என்கிட்ட, ஏன்டா இப்படியே நான் ஒவ்வொரு டைமும் நான் புதுசா பார்த்தா அவன் தப்ப எப்படா திருத்திப்பான்? அதான உங்க கேள்வி. இங்கதான் பியூட்டியா இருக்கு. உங்களால உங்க புருஷனவோ பொண்டாட்டியே திருத்தவே முடியாது. காலம் தான் திருத்தம், வெயிட் பண்ணித்தான் ஆகணும். எத்தனை வருஷம்டா வெயிட் பண்றது? நீங்க செஞ்ச கர்மாவை பொறுத்தது. ஒருத்தனுக்கு ஒரே நாள்ல சரியாகும், 2 நாள்ல சரியாகும், 2 வாரத்துல சரியாகும், 2 மாசத்துல சரியாகும், 2 வருஷத்துல சரியாகும், 2 ஜென்மத்துல சரியாகும், 200 ஜென்மம் ஆனாலும் சரியாகாது. எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்கு. அவரவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்தது. என்ன புரிஞ்சது? மனுஷன்னா தப்பு செய்யத்தான் செய்வான், மனுஷன்னா மனம் அலைவாயத்தான் செய்யும். விஸ்வாமித்திரராலேயே மனசை கட்டுப்படுத்த முடியல. ஆசை ஒரு செகண்ட்ல கவுத்து விட்டுருச்சு. யாருனால? விஸ்வாமித்திரர். பல கிரகங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மந்திர வார்த்தைகள் சொன்னார்னா 2 நிமிஷத்துல ஒரு கிரகத்தை உருவாக்கிடுவார். அவராலேயே மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ உங்க பொண்டாட்டிட்டு என்ன கேக்குறீங்க? ஏன்டி எத்தனை டைம் சொல்ற, உனக்குலாம் அறிவு இல்லையா? எப்படி திருந்துவாங்க? எப்படி நிக்கும் மனசு?
ஏன்டா இவ்வளவு டைம் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் புத்தியே இல்லையா? உனக்கெல்லாம் புத்தியே வராது. அவன் வந்துட்டா தான் ஞானம் பெற்றுருவானே, அதான் வரமாட்டேங்குதே. அப்புறம் அதை போட்டு நோண்டு 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 நோண்ட எப்படி எங்க இருந்து வரும்? என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா சார். நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணுதான் செய்வா. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அதை மாத்திக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவன் ஞானத்துக்கு போயிருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டியே இருக்கவே மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவங்க அப்படி சொல்றத கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அறிவு இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு உண்மையான அறிவு விளங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிளிஸ் ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க. புருஷன் இல்லாமே ஆனந்தமா இருக்கிறது எப்படின்னு போயிருவாங்க. இப்ப புருஷன் கிட்ட இருந்துதான் எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறதுனால புருஷன் கிட்ட இருக்காங்க. புரியுதா புரியலையா நான் சொல்றது? உண்மை விளங்கி அறிவு விளங்கி அருள்நிலை கனிந்து உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா புருஷன் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு, இது இருந்தாவே சுகமா இருக்கு, சும்மா இருந்தாவே போதையா இருக்கு, இவன் கொடுக்கறத விட ஆனந்தமா இருக்குன்னு அப்படி போயிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துலதான் ஒரு முறை இருந்தது தெரியுமா? நான் ரொம்ப வெளிப்படையா ஒரு சில உண்மைகளை பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லாட்டினா உங்களுக்கு புரியாது, உண்மை புரியாது. வெளிப்படையான விஷயத்த மறைச்சதுனாலதான் உங்களுக்கு இப்ப பிரச்சனை. அது தெரியாதனால ரொம்ப பரிசுத்தமா ரொம்ப தூய உள்ளமாவே இந்த ஆன்மீகத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க. செருப்படி மிதியடிலாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பிராஸ்டியூட் இருப்பாங்க. பிராஸ்டியூட்னா தெரியும் இல்லையா, தமிழ்ல விலைமாதர். அந்த பொண்ணு எதுக்காக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு காம ஆசை ஏற்படும் போது அந்த காம உஷ்ணத்தை தணிப்பதற்காக இருக்காங்க. அதுக்கு ஒரு சில பணம் கொடுப்பாங்க. பட் அந்த ஊருக்கு யாராவது ஒரு யோகியோ துறவியோ வந்தாங்கன்னா கண்ணுலயே காட்ட மாட்டானுங்க அந்த பிராஸ்டியூட்டை. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அவ்வளவு கேவலமான வராங்க அந்த யோகி, அப்படித்தானே? அவ்வளவு மோசமான வராங்க அந்த துறவி, அப்படித்தானே? அது அப்படி அல்ல. நம்ம சித்தறிவு அப்படித்தான் யோசிக்கும். அந்த யோகி அல்லது துறவி முன்னாடி அந்த பிராஸ்டியூட் அவர் பார்த்தாருன்னா அவள் செய்யக்கூடிய அந்த வேலை, அதாவது அது தப்புன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவன் அடைய தேவையில்லமா, நீ சும்மா உட்கார்ந்தாலே இந்த சோகம் கிடைக்கும்ன்ற வித்தையை சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த பொண்ணு திருந்திரும். அந்த பொண்ணு திருந்திருச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. எப்படி சுயநலமா இருந்திருக்கானுங்க பாருங்க. இந்த கதைலாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கதைலாம் எங்க போய் தெரிய போதும்? இப்ப இந்த வரலாறு தெரிஞ்சுக்காம நீங்க மாட்டி இருக்கீங்களா, சுதந்திரத்துல இருக்கீங்களா, இல்ல பிரச்சனையில இருக்கீங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல நம்ம ஒரு விடுதலை பெறணும்னா முதல்ல நம்ம இருக்கக்கூடிய நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தரை பின்பற்றணும்னா உண்மையாவே அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா, அதாவது அவர் சொல்றது உண்மைதானா, ஓரளவுக்கு அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய பேக்ரவுண்ட் உண்மைதானா, அவர் வந்த வழி உண்மைதான், இது எல்லாத்தையுமே பார்த்தாதான் ஒரு தெளிவு நிலைக்குள்ள உங்களால போக முடியுமே தவிர 100% உங்களால் ஒரு விஷயத்தை நிச்சயமா அடையவே முடியாது. இந்த எனர்ஜி எங்க போகும்னா ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் போய்விடும். குடும்பத்துல எப்ப உங்களுக்கு இந்த எனர்ஜி போகும் அப்படின்னா சுகம் கிடைக்கலன்னா நிம்மதி போயிடும். சுகம் எப்ப கிடைக்குது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நடந்தா சுகம் கிடைக்குது. கரெக்டா? சுகம் எப்ப கிடைக்குது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நடந்தா சுகம் கிடைக்குது. போதை அதானே சுகம்னா என்ன? ஏதோ போதை கிடைக்குது, அப்படித்தானங்க? அப்படியே இல்லையாங்க? எங்க கரெக்டா புரிஞ்சுங்க, மெயினான பாயிண்ட். சுகம் கிடைக்குதுன்னா என்ன? உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது, அது போதையை கொடுக்குது, அப்படித்தானே? இது கிளியரா இருக்குல்ல? கிளியர். இப்போ இந்த ஏதோ ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்குது இல்ல, பொருள் மூலியமாகவோ அருள் மூலியமாகவோ பணம் மூலியமாகவோ கணவன் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ ஏதோ ஒரு சுகம் உங்களுக்கு நீங்க கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த சுகம் அந்த பொருள்னால கிடைக்கல. உங்களுக்கு ஏன் அந்த சுகம் கிடைக்குதுன்னா, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அது கிடைச்சிருக்கும், அதனால சுகம் கிடைக்குது. கரெக்டா? இப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னா, அந்த சுகம் காணாம போன இந்த ஏடிஎம் கார்டு நீ மேல வச்சீங்கனாலும் கிடைச்சிரும். கிடைக்குமா? கிடைக்காது. அந்த ஏடிஎம் கார்டு 1 hour நீங்க ஒளிச்சு வச்சுட்டு முக்கியமான நேரத்துல இப்போ ஒரு வட்டி கடைக்காரர் வராரு, நீங்க பணம் கொடுக்கல, மான மரியாதை கிட போற நேரத்துல காடை காண எப்படி இருக்கும் உங்களுக்கு? 1 மணி நேரம் தேடி கிடைக்கல, அதுக்கப்புறம் கிடைக்குது, எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு? வேற லெவல்ல இருக்கும்ல சுகம், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், திருப்தியா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கார்டு கிடைக்கிறது ஒண்ணுதான், ஒரு 10 மில்லியன் கேஷ் கிடைக்கிறது ஒண்ணுதான். அந்த சந்தோஷம் அவ்வளோ பெரிய பொருள் கிடைச்சாதான் கிடைக்கணும் இல்ல.
காடு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் நம்பிட்டீங்க, அதனால காடு கிடைச்சோன்னே சந்தோஷம் கிடைச்சிருச்சு. கார் வாங்கினா சந்தோஷம் நம்பிட்டீங்க, அதனால கார் வாங்கினோன்னு அந்த சந்தோஷம் வந்துருச்சு. ஆனா ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா மறுபடி ஓகே இந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் தீந்துரும், நான் அப்ப வேற சந்தோஷத்துக்கு போறேன்னு சொல்லி வேற சந்தோஷத்துக்கு போயிருவீங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுடைய சந்தோஷத்தை பெருசு பெருசா வைக்காதீங்க, சின்ன சின்னதா வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன, இந்த வாட்சை எடுத்து இப்படி கையில கட்டினாலே எனக்கு சந்தோஷம் நினைச்சு கட்டுங்க. இறைவன் எப்பேற்பட்ட ஒரு வாட்சை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்கிறாரு, அதை கட்டுறதுக்கு ஒரு கை கொடுத்திருக்கிறாரு, அவனுக்கு கை இல்லை. இதை கட்டிட்டு போகும்போது ஒரு 4 பேர் எப்படி என்னை ரசிப்பான், அது எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, என்ன ரசிக்கிறான், அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், இறைவா அவனுக்கும் வாட்ச் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. தர்மமும் பண்ணிட்டீங்க, நீங்க கெத்தாவும் இருந்துட்டீங்க, பில்டப்பும் பண்ணிட்டீங்க, தர்மமும் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வாட்ச் கிடைச்சா சந்தோஷம் கட்டுங்க, சந்தோஷமா இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில திறந்து தண்ணி குடிச்சா இறைவன் பாருங்க தண்ணியை படைச்சிட்டாரு, வாட்டர் பாட்டில படைச்சிட்டாரு, மனிதர்களை படைச்சிட்டாரு, தாகத்தை படைச்சிட்டாரு. இப்ப எனக்கு தாகம் வேற எடுக்குது, இதை குடிச்சா எப்படி இருக்கு, அடாடா இவ்வளவுதான் வைக்கணும்ன்ற. இதுக்கு பேர் தான் பிரசன்ட்ல வாழ்றது. புரியுதா? இப்ப பிரச்சனை உங்களால ஏன் பிரசன்ட்ல வாழ முடியலன்னா, டிவி பார்த்து, இன்டர்நெட் பார்த்து, எவனையோ பார்த்து, பேப்பரை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து ஒன்னு படிப்பீங்க. ஒரு பெரிய மாளிகைக்குள்ள இருந்து ஒரு குடுவேன்னு ஓடி வர ஒரு பிச்சைக்காரர் அவரை கீழே தள்ளி கையில் இருந்து துப்பாக்கியில எடுத்து சுட்டாருன்னா, அங்க வேற பில்டிங் இருந்திருக்கும், வேற பிச்சைக்காரர் இருந்திருப்பான். அவன் ட்ரெஸ்ஸோட ஓடினானா, ட்ரெஸ் இல்லாம ஓடினானா, இவன் கண்ணு நல்ல கண்ணு வச்சிருந்தானா, டம்மி கண்ணு வச்சிருந்தானா, போலீஸ் வந்துதா வரலையான்னு தெரியாது. ஆக்சுவல் வேற நடந்திருக்கும், ஆனா அந்த மைண்ட் வேற விஷுவல் பண்ணிடும். ஆனா அங்க போய் பார்த்தா அப்படி ஒண்ணு இருக்காது, அது சம்பந்தமே இல்லாம வேற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்றீங்க. அப்படித்தானே? இப்படிதான் ஏமாந்து போய் இருக்கிறீங்க. எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல, அது வேற மாதிரி இருக்கு. நீங்க ஒன்னு விஷுவல் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க சேஞ்ச் அடாப்ட் பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. புரியுதா நான் சொல்றது? ஏதாவது பெரிய பெரிய பொருள் உங்க ஆசையை கொண்டு போய் வைக்காதீங்க, அடையிறதுக்கு ரொம்ப லேட். உங்களுக்கு தேவை சுகம் தான். சுகமா இருந்தீங்கன்னா ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும். ஆனந்தமா இருக்க உங்களுடைய 10ஆம் வாசல் சீக்கிரமாக திறக்கும். அதான் பிளிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதான் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்ப சந்தோஷமா எப்படிங்க இருக்கிறதுன்னு கேட்டா, உங்களுடைய தேவைகளை குறைச்சுக்கங்க. அப்படின்னா எப்படி குறைப்பீங்க? இப்ப நீங்க உங்களோட நோக்கத்தை தேவையை பெருசு பெருசா கொண்டு போய் வைக்காதீங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, இப்ப நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு வச்சு ஓடாதீங்க. டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டீங்களா, டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வேலையில பிரசன்ட்ல இருக்கணும். டாக்டர் ஆகணும், இது ஸ்ட்ரெஸ். டாக்டர் ஆகணும்னு வச்சுட்டீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வந்துடணும். டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வேலை என்னென்னவோ படிக்கணும், பாஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு போகணும், வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அங்க பிரசன்ட்ல இருக்கணும். எவன் ஒருத்தன் பிரசன்ட்ல இருக்கிறானோ எதிர்காலம் மாறிடும், பாசிட்டிவா மாறிடும். அதுவே அவனுக்கு கடைசி பிறவியா மாறிடும். எழுதி வச்சுக்கோங்க. எல்லா பயிற்சியும் உங்களை பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா பயிற்சியும் பிரசன்ட்ல இருக்கிறதா. பட் ஏன் இப்ப உங்களால பிரசன்ட்ல இல்லைன்னா இருக்க முடியலன்னா, உங்களுக்கு ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆசை அழிவிற்கு காரணம் என்று கூறினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை பெரிதாக பட அது கிடைக்கவும் கிடைக்காது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல செத்தும் போயிருவீங்க. கிடைக்கிறது கிடைக்கட்டும், நான் பிரசன்ட்ல வாழ்றேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு பிச்சைக்கார மென்டாலிட்டிலேயே நீங்க வாழ்றீங்க அப்படின்னா கிடைக்கிறது எல்லாமே பெருசா கிடைக்கும். ஏதாவது புரியுதா நான் சொல்றது? ரொம்ப எதிர்பார்ப்பு, உங்க பிரச்சனையே எதிர்பார்ப்பு தான். அநியாயத்துக்கு எதிர்பார்க்கிறீங்க. கொஞ்சம் நெஞ்ச எதிர்பார்ப்பு எல்லாம் கிடையாது. பூமியவே எழுதி கொடுத்தாலும் பத்தாதுன்றீங்க. அதான் உங்க பிரச்சனை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். எதையும் கொண்டு போக போறது இல்ல, எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ரொம்ப மரியாதையா, ரொம்ப கவனமா, ரொம்ப அர்ப்பணிப்போட, ரொம்ப கைண்டா, கூனி குறுகி இவ்வளவு நாள் செய்த தவறிற்கு வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் உங்க தன்னம்பிக்கையை வளர்த்துட்டு பெருமைப்படக்கூடாது. நீ இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு இறைவன் கொடுத்த பிச்சைக்கு நன்றி உணர்வா இருக்கணும். பெருமை உணர்வோடு இருக்கக்கூடாது. எந்த உணர்வோடு இருக்கணும்? நன்றி உணர்வோடு இருக்கணும்.
அந்த நன்றி உணர்வு இருக்கும்போது தான் கைண்ட்னஸ் வரும், பணிவு வரும், இல்லாட்டினா அகங்காரம் வந்துடும். முக்காவாசி பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வீணா போறது காரணம் வேற யாரும் இல்ல, நீங்க தான். எழுதி வச்சுங்க, சத்தியமான உண்மை. ஏங்க ஒண்ணும் தெரியாத உங்களை பார்த்து உங்க பையன் வளர்ந்தா ஒண்ணும் தெரிஞ்சவனா வருவானா இல்ல ஒண்ணும் தெரியாதவனா வருவானா? இது தப்பா எதுவும் கேக்குறேன்னா? அப்ப நம்ம முதல்ல நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணும். இந்த ஞான கல்வி முதலில் நமக்கு புரிய வேண்டும். நமக்கு புரிஞ்சதுன்னா மட்டும்தான் ஸ்கூல்லயே எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் திணிக்கிறீங்க. பிள்ளைய பெத்த உடனே முக்காவாசி பேர் எப்படி கொண்டு போய் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்கன்னா, அப்பாடா நீ இவங்க பாத்துப்பாங்க, காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தொல்லை இல்லை, நிம்மதியா இருக்கலாம். தோணுதா தோணலையா? அதுக்கப்புறம் வரும், சரி பெத்துட்டமே அப்படின்ற ஆசை வரும், பிள்ளைய பாக்கணுமேன்ற வரும். 24 மணி நேரம் இருந்துகிட்டே இருக்கா அந்த உணர்வு உங்களுக்கு? அப்ப ஏமாத்து வேலை தான், உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க தான். என் புள்ள மேல எனக்கு ஓவர் கேர்னா 24 hours அதே தாட் இருக்கணும். இருக்குதான், படம் பார்க்கணும் போல, குளிக்கணும் போல, சமைக்கணும் போல, எங்க படத்துக்கு போலான்னு போல, ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு போல. அப்ப அப்படி கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விடுறீங்க அப்படின்னா மாட்டினாண்டா ஒருத்தன் வச்சுதான் செய்வாங்க, பில்ல ஜாஸ்தி போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது உங்களோட புத்திசாலி, எஜுகேட் பண்றவன் உங்களோட பெரிய புத்திசாலியா இருப்பான். நீ ஏன் கொண்டு போய் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விடுறீங்க நல்லா தெரியும். சமாளிக்க முடியலன்ற கொண்டு வந்து நீ விடுறீங்க, அப்ப அவன் அதுக்கு சார்ஜ் பண்றான். சரி சமாளிக்க முடியலன்னு கொண்டு வந்து விடுறல, பணத்தை கட்டு, நடத்தி கொண்டு போறான் தெரியுமா? பைத்தியமே பிடிச்சிரும். நீங்க ஒரு முடிவுக்கே வந்துருவீங்க. எப்படி இது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலிருந்து எதுவுமே கொண்டு போக முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டவன் உங்களை மாதிரி வாழ மாட்டான். இந்த உலகத்துல இருந்து ஒண்ணுமே கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சதுனாதான் முதல்ல போற வேகமே குறையும், ஸ்பீடு குறையும், பதட்டம் கம்மியாகும், படபடப்பு கம்மியாகும். இல்லை என்றால் நிச்சயமாக ஆகாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? ஒண்ணு இல்லைங்க, இவ்வளவு நேரம் பேசின மேட்டர் சிம்பிளா புரிய வச்சிடறேன். ஸ்பீடை குறைங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? ஸ்பீடை எப்படிங்க குறைக்கிறது? அடைய வேண்டியதை நம்ம அடையணும்னா அங்க வைக்க கூடாது கவனத்தை, இங்க வைக்கணும்ன்றதுல கவனமா இருக்கு. அப்படின்னா என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில உங்க ஃபுல் பொட்டன்ஷியல கொடுங்க. இது ஒண்ணுதான் சீக்ரெட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, வேற எங்கேயோ போய் தேடி தொலையாதீங்க. எல்லா மேட்டர் இதுக்குள்ளதான் இருக்குது. செய்யற வேலையில 100% கவனத்தோட செய்யுங்க, புல் போக்கஸா செய்யுங்க. அந்த வேலையை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், இறைவன் செய்வார். இதான் ரகசியம். 100% போக்கஸோட செய்யும் போது மனம் வேலை செய்யாது, ஆன்மாதான் வேலை செய்யும். மனம் வேலை செய்தால் தவறு இருக்கும், ஆன்மா வேலை செய்தால் தவறே இருந்தாலும் சரியாக மாறிவிடும். இதான் ரகசியம். இப்ப ஏன் பல பேரால பிரசன்ட்ல இருக்க முடியலன்னா, வைர நகையில கொண்டு போய் வச்சிருக்கீங்க. இப்ப வைர நகை கிடைக்கிற வரைக்கும் இப்ப இதுல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா தான் வைர நகையே கிடைக்குங்கிறேன். நீங்க வைர நகையில வச்சிருந்தீங்கன்னா போற பாதை தெளிவா இருக்காது. இப்ப நான் என்ன கேட்கறேன், தலையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கி பழக்கமே இல்ல, ஒரு குடத்தை வச்சு தூக்கிட்டு போறீங்க, ஒரு கல்லு முள்ளு இருக்கக்கூடிய பாதையில நடந்து போறீங்க. கீழே பார்த்து நடந்து போவீங்களா, கீழே பார்க்காம நடந்து போவீங்களா? அப்ப வாழ்க்கை அதே மாதிரி தானே, பார்த்து தானே போகணும். எஸ் ஆர் நோ? அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வரணும்னு சொல்றேன். அந்த அனுபவம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், அந்த அனுபவம் வரணும். இங்க பாருங்க, நீங்க பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அகங்காரம். நீங்க எவ்வளவு அழிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த அகங்காரம் மேல வந்துடும். அங்கதான் ஏமாந்து போறீங்க. முதல்ல ஒரு 2-3 வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா 2 வருஷம் முடிவுல கூட உங்களுக்கு அகங்காரத்தை ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு கொண்டு வந்துடும். ஹைலி அவேரா இருக்கணும், ரொம்ப அவேரா இருக்கணும். நீங்க எப்ப அந்த அவேர்னஸ் குறையிறோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான உயிர்கள் உங்களை வாழ்த்துதோ அந்த அளவுக்கு உங்களுடைய முக்தி என்னும் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் எத்தனை அதிகமான உயிர்கள் நீங்கள் செய்த செயல்களிற்காக உங்களை வாழ்த்துகிறார்களோ, அப்படின்னா என்ன, நீங்க ஒரு செயல் செஞ்சா அது அவன் மனசுல இருக்கணும்னு அர்த்தம்.
அவன் அதை எப்பெல்லாம் நினைச்சு பார்த்து ஆனந்தப்படுறானோ, நன்றி உணர்வு அடைகிறானோ, நான் இன்னைக்கு பட்டயத்தில் எழுதி தர உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. இப்ப நீங்க எப்படி சொத்து சேர்க்கிறீங்கன்னா, என் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருந்தா தான் நான் கோடீஸ்வரன், இனிமேல் நீங்க அப்படி சொத்து சேர்க்க கூடாது, அது சேர்த்துக்குங்க, அதை நான் வேணான்னு இல்ல, நீங்க அப்படி சேர்த்துக்குங்க. இப்ப எப்படி சொத்து சேர்க்கணும்னா, ஏதாவது உயிர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நீங்க மனதை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ப்ராப்பர்ட்டி, அதான் நீங்க சேர்க்கக்கூடிய அசட். நல்ல இந்த எழுதிட்டு இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த அறிவாளிகள் தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. மெயினான பாயிண்ட் இது. மெயின் பாயிண்ட் என்னன்னா, மனதை குளிர்விக்க வேண்டும். நீங்க வாழ்க்கையில் உருப்படணும்னா அடுத்தவங்க மனசு நிறைய குளிரணும். இதுதான் மேட்டர். எழுதிக்கீங்க. நீங்க வேற என்ன பண்ணீங்கனாலும் நீங்க அடுத்த கட்டம் போக மாட்டீங்க. மனசை குளிர் வச்சிருங்க. அவன் நெகிழ்ந்துடணும். 100 ரூபாய் எதிர்பார்க்கறானா 5000 ரூபாய் கொடுங்க. 5000 ரூபாய்க்கு எங்கடா போறதுன்னு கேட்காதீங்க. 5000 ரூபாய் இருக்கிறவன் 5000 ரூபாய் கொடுங்க. 50000 ரூபாய் இருக்கிறவன் 50000 கொடுங்க. 50 ரூபாய் இருக்கிறவன் 50 ரூபாய் கொடுங்க. ஆனா கொடுங்க. ஏன் இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இவ்வளவு எம்பசிஸ் பண்ணி சொல்றேன்னா, தயவு செஞ்சு நம்புங்க, இந்த பூமியினுடைய சமநிலை மாறிடுச்சு. டர்க்கில வைல்டு ஃபயர் கொடூரமா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. அதை வேற காட்டணுமா? நானு அத விஷுவல் காட்டலாமா வேணாமா? டர்க்கில வைல்டு ஃபயர், இந்தியால வயநாட்டில் அவுட்டு, ஏகப்பட்ட உயிர்கள் இன்னைக்கு போயிருக்கு. யூகே, லண்டன், பாரிஸ், ஏகப்பட்ட இடங்களில் கடல் சீற்றம், ஜப்பானில் நிலநடுக்கம், ஏகப்பட்ட இடங்கள்ல உயிர் போயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இதை நான் வீடியோல சொன்னேன். 200% நடக்கும், கவனமா இருக்கு. நீ ஏன் இதுக்கும் நம்ம சொல்றதுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் உண்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அதை காமிச்சாதான் புரியும். இது ஏன் நடக்குதுன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா நீங்க? பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. உனக்கு வேலை இல்லை, நமக்கு வேலை இல்லை, ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான், ஏதோ கேட்போம், ஏதோ வந்தோம் போனோம். ஒவ்வொருத்தருக்கு கடமை இருக்கு. இன்னும் நீங்க இதே மென்டாலிட்டியோட இருந்தீங்கன்னா செத்து போயிருவீங்க சீக்கிரம். சத்தியமா நடக்கும். காரணம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் ரொம்ப அப்கிரேட் ஆயிட்டு வருது. சோலார் பிளேயர்ஸ்ல இன்னும் அப்கிரேட் ஆகும், இன்னும் வேகம் ஜாஸ்தி ஆகும், மனிதனுடைய சிந்தனை திறன் ஜாஸ்தி ஆகும். 12 வயசுக்கு வர பொண்ணு 5 வயசுக்கே வயசுக்கு வரும். நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா கொடூரமாக தாக்கப்படும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் தர்ம நிலை தவறுகிறது. பூமி ஏன் சுத்துதுன்னா, தர்மம் நிலை பெற்று நிக்கிறதுனாலதான் பூமி சுத்த முடியுது. இது எப்படி நான் நம்புறது? இதை நான் எப்படி நம்புறது? நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடணுமா? சரி, மரம் கொடுக்குதா கொடுக்கலையா? எதா எடுக்குதா? எடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு எடுக்குது, தண்ணி எடுக்குது. இது ரெண்டையும் நீங்க கொடுக்குறீங்களா, இறைவன் கொடுக்குறாரா? அப்ப நீங்க எதையும் கொடுக்கல, அதுவா எடுத்துக்கிட்டு அதுவா கொடுத்துருது. காற்று கொடுக்குது, நெருப்பு கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது, மழை கொடுக்குது. ஒரு யானை ஒரு காட்டை ரெடி பண்ணுது.
பண்ணுதா பண்ணலையா? இயற்கையை பத்தி பேசாதனா இயற்கையில தான் ஞானமே இருக்கு. அப்புறம் இயற்கையை விட்டுட்டு எங்க போய் ஞானத்தை போய் தேட போறீங்க? கல்ல தங்கமா மாத்தணும்ன்றீங்க. கல்லுனா என்ன, தங்கம்னா என்ன? ரெண்டுமே இயற்கை தானே. அப்ப கல்லையும் மண்ணையும் பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி நீங்க இயற்கை கிட்ட சித்து விளையாட முடியும்? எப்படி இயற்கை எண்ணெய் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா? நீங்க ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இயற்கை எண்ணெய் கிட்ட உங்களுக்கு ஒரு கனெக்ட் இல்ல. இயற்கை அன்னைக்கு உங்க மேல மரியாதை இல்ல. எப்படி இயற்கை எண்ணெய் தன் ரகசியங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா? எப்படி சொல்லிக் கொடுப்பா? இன்னும் சொல்லி கொடுத்துட்டோம்னா இன்னும் இருக்கிறதையும் மொத்தத்தையும் அழிச்சிருவானுங்கன்னு தெரியும். சொல்லி கொடுக்க மாட்டான். கரெக்ட் தானே? இப்ப என்னன்னா, இப்ப காமிச்ச இந்த வீடியோஸ் மாதிரி தமிழ்நாட்டிலயும் நடக்கும், கொடூரமா நடக்கும். சென்னை மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படும். இதுல யார் சாவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அறிவு நிலை கம்மியா இருக்கிறவங்க செத்து போயிருவான். அந்த மாதிரியான இடத்துலதான் தாக்குதலே நடத்துவாங்க எவங்களோ. சில நேரத்துல கடவுளுடைய அனுகிரகம்படி அது நடக்கும். ஏன்னா இறைவன் தானங்க மாற்றத்தை விரும்புறாரு. அவர் கேம் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஒரு காலகட்டம் வரைக்கும் டைனோசர் வச்சு விளையாண்டாரு, அப்புறம் போர் அடிச்சது, அப்புறம் மீன் கொண்டு வந்தாரு, அப்புறம் குரங்கு கொண்டு வந்தாரு, அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு அப்புறம் இப்ப விளையாடுறதுக்கு ஆள் தேவைப்படுது. டைனோசர் காலத்துல வந்து எந்த டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுச்சு? எந்த டைனோசர் வந்து யோகம் பண்ணுச்சு? எந்த டைனோசர் வந்து யாகம் பண்ணுச்சு? ஆனா டைனோசர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் போச்சு. அதுக்கு ஒரு உலகம் இருந்தது. இப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு உலகம். இதையும் அழிச்சிருவாரு. எப்ப அழிப்பாருன்னு தெரியாது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மாறிடுச்சுன்னா அழிச்சிருவாரு. இப்ப இந்த பூமியில ஏன் சமநிலை தவறுது அப்படின்னா, தர்மம் செய்யறத குறைச்சிருக்கீங்க. தர்மம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எதை செஞ்சீங்கன்னாலும் அதுக்கு பேர் கருணை, அதுக்கு பேர் தர்மம். ஒரு மிகப்பெரிய தப்பு உங்க ஃப்ரெண்ட் பண்ணிட்டான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மன்னிக்கவே முடியாத தப்பு, மிகப்பெரிய துரோகம். இப்ப அந்த மேட்டர் அவங்க வீட்டுல போய் சொன்னீங்கன்னா அந்த பையனுக்கு நல்ல ஒரு தண்டனை கிடைக்கும், அவனும் திருந்துவான். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவன் யாரு என்ன ஏதுன்ற உண்மை புரிய வரும். ஆனா அவங்க ஃபேமிலியில ஒரு நல்ல பையனா இருந்திருக்கான், அவ்வளவு கெட்டவன் கிடையாது. ஆனா அந்த ஃபேமிலியே அவனை நம்பிதான் இருக்கு. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இப்ப போய் நீ அந்த உண்மையை சொன்னீங்கன்னா அவங்க ஃபேமிலியா அவனை வெறுத்துருவான், அவன் அனாதை ஆயிடுவான். சொல்லாமா? அதான் தர்மம்ன்ற. புரிஞ்சுதா? தர்மம்னா கொடுக்கிறது மட்டும் இல்ல, நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல், அதுக்கு பேரு தர்மம். பலனை எதிர்பார்ப்பு செய்வதற்கு பேரு தானம். பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு பேரு தர்மம். ஒரு பொருளாக கொடுக்காமல் பிற உயிர்களின் நலன் கருதி அந்த செயல் நிகழ்த்தப்பட்டால், உங்கள் மூலியமாகவோ இல்ல பிறர் மூலியமாகவோ அல்லது வேறு எந்த உயிர்கள் மூலியமாகவும் நீங்கள் காரணகர்த்தாவாக இருந்த அந்த செயல் அந்த உயிருக்கு நன்மையாக விளைந்தால் அது தர்மம். புரிஞ்சுதா? அது எந்த வகையில வேணாலும். அதுக்கு இனிஷியேட்டரா நீங்க இருந்திருக்கீங்க, அதுக்கு மேல இனிஷியேட்டர் காடு தான். அவருக்கு கீழே நீங்க இருக்கணும், ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க இருக்கணும். கடவுள்கிட்ட இருந்து சிந்தனை வந்தது, இதை இறை அருள் மூலியமாக நான் செய்தேன், அவ்வளவுதான். இந்த தன்மையில இருந்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள், மிராக்கிள்ஸ் எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும். புரிஞ்சுதா நான் சொன்னது? இப்ப ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, பூமி இவ்வளவு ஏன் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, ஒரே காரணம், தர்மம் குறைந்து விட்டது, தானம் குறைந்து விட்டது, சுயநலம் அதிகரித்து விட்டது. சுயநலம் அதிகரித்த காரணங்களினால் என்ன பண்றீங்க? மண்ணை குடையிறீங்க, மலையை குடையிறீங்க. ஏன்னா கிரீடினுடைய வெளிப்பாடு. ஏங்க, எனக்கு கோபம் வந்தா, எனக்கு காமம் வந்தா, எனக்கு பேராசை வந்தா என்ன எப்படிங்க? அது எப்படிங்க பேரிடர் வர்றதுக்கு இதுக்கு எனக்கு எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? பேராசை வர்றதுனாலதான் போய் வெட்டுறீங்க, மரத்தை வெட்டுறீங்க, மண்ணை வெட்டுறீங்க, மலையை குடையிறீங்க, கிரானைட்டை குடையிறீங்க. அப்ப மலைகள் வந்து வெட்டப்படும் போது மண்ணினுடைய ஈரப்பதம் வந்து மாறுது, மண்ணினுடைய அழுத்தம் பிடிப்பு மாறுது, சமன்பாடு மாறுது, அதனுடைய ஸ்ட்ரென்த் மாறுது, எல்லாமே மாறிடுது. அப்ப வயநாடு மாதிரி அழிஞ்சு போகுமா போகாதா? அப்ப டிசாஸ்டர் வருமா வராதா? புயல் வருமா வராதா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நாடுனே ஒண்ணு இல்லாம, நல்லா புரிஞ்சுக்கணும், நாடுனே ஒண்ணு இல்லாம எங்க போய் நீங்க பிறவி இல்லா பெருவாழ்வுக்கு போக போறீங்க? இப்ப உங்களுக்கு மெடிடேஷன் முக்கியமா, வீடு முக்கியமா, இந்த நாடு முக்கியமா? இப்ப ஒண்ணு இல்ல, நான் சொல்றது விஷுவல் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு செகண்ட் உங்க கண் மூடுங்க. மெடிடேஷனுக்கு அப்புறம் போவோம். முதல்ல உங்களுக்கு மனிதநேயம் வரட்டும். கண் மூடுங்க. அப்படி ஒரு செகண்ட் கண் மூடுங்க. எல்லாருமே நிமிர்ந்து உட்காருங்க. கண் மூடுங்க. கையில முத்திரை எல்லாம் எதுவும் பிடிக்க வேணாம். ரெண்டு கையும் கோர்த்து உட்காந்துங்க. கம்ஃபர்டபுளா உட்காருங்க. நான் சொல்றது அப்படியே விஷுவல் பண்ணுங்க. கண் மூடுங்க. கண் மூடுங்கன்னா மூடிடணும், திறக்க கூடாது. நான் சொல்ற வரைக்கும் கண் திறக்கூடாது. மூடுங்க கண்.
உங்க ஊர் இப்ப எங்க அப்படின்னா, நான் சொல்றதை அப்படியே விஷுவல் பண்ணணும். உங்க ஊர் எங்க அப்படின்னா, நல்ல பச்சை பசேல் என்று அற்புதமாக பறந்து விரிந்து 4 பக்கங்களும் மலைகள் சூழ்ந்திருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சையா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சையா தான் இருக்கு. விஷுவல் பண்ணுங்க. அப்படி ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துங்க. இப்போ அங்க மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க. பாருங்க, அவங்களெல்லாம் பாருங்க, கண்மூடி அப்படியே மனக்கண்ணுல பாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க கடைகள்ல பிஸியா இருக்காங்க. ஒரு அம்மா பூ விக்கிறாங்க. ஒரு அம்மா அந்த பூக்கு தண்ணி தெளிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க. ஒரு நாய் போகுது, பக்கத்திலேயே ஒரு மாடு போகுது. அந்த சைடு நிறைய கடைக்காரர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காடுகள் சூழ்ந்து மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேரளா அப்படின்ற பகுதியில நீங்க பிறந்திருக்கீங்க. கவனிங்க, அங்க இருக்கீங்க, கவனிங்க. உங்களுடைய மொழி மலையாளம் தான். உங்களோட மொழி தமிழ் இல்ல, உங்கள் மொழி மலையாளம் தான். நீங்க அப்படியே நம்புங்க. இப்ப நான் சொல்றேன், உங்கள் மொழி மலையாளம் தான். இந்த செகண்ட் இந்த மலையாளம் பேசிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பழகிக்கிட்டு சந்தோஷமா மலையாள படம் எல்லாம் பார்த்துட்டு மோகன்லாலை பத்தி பேசிக்கிட்டு ரோட்ல ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்களை பாருங்க. கேரளாக்கு இருக்கக்கூடிய ஸ்டைலு, கேரளாவோட ஸ்மெல்லு, கேரளா சீனரி, கேரளாவோட ஃபுட்டு, பெரிய பெரிய அரிசி, எதெல்லாம் கண்ணுக்கு வருது, ஞாபகத்துக்கு வருது பாருங்க. நிவின் பாலி, வேற யாரெல்லாம் கண்ணுக்கு வராங்க? கேரளாவை அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுங்க. இப்ப கேரளால வயநாடு அப்படின்ற பகுதியில இப்ப நீங்க பிறந்திருக்கீங்க. இப்ப நீங்க அங்க உட்கார்ந்து இத்தனை வருடம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. உங்க கணவரை பத்தி மனைவி கிட்டையும், மனைவியை பத்தி கணவர்கிட்டயும் யாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது பாருங்க. எல்லாரும் பாருங்க, உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். படாருன்னு திரும்பி அங்க பாருங்க, ஒரு பெரிய சவுண்ட் கேக்குது. ஏதோ தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற வர மாதிரி ஒரு ஃபீல். அலறல் சத்தம் கேக்குது. கேக்குதா உங்களுக்கு? பல மனிதர்கள் அலறது கேக்குதா? பல குழந்தைகள் அலறது கேக்குதா? தண்ணி உங்களை நோக்கி வர்றதை பார்க்க முடியுதா? எவ்வளவு வேகத்துல அந்த தண்ணி வருது பாருங்க. வெள்ளை நிறத்துல இல்லாம சகதி படிந்த அந்த மண் பல மக்களை அடிச்சுட்டு வர்றதை பாருங்க. பல மலைகள் இடிஞ்சு விழுறத பாருங்க மணக்கண்ல. இப்ப அந்த தண்ணி நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இப்ப உங்களையும் அடிக்குது. உங்க தலைக்கு மேல 10 அடிக்கு மேல தண்ணி போகுது. உங்களால மூச்சே விட முடியல. தண்ணிக்குள்ள மூச்சு அடைப்பு ஏற்படுது. எப்படி இருக்கு பாருங்க. அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கல. உதவி பண்ண ஆள் வரல. உங்க கணவன் மனைவி எல்லாருமே அந்த தண்ணியில அடிச்சுட்டு போறாங்க. உங்களால மூச்சு விட முடியல. மூழ்கிட்டு இருக்கிற நீங்க அப்பப்ப வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு மலை வந்து உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய தலையில அந்த ஒரு பெரிய பாறை விழுகுது. உங்க சொந்தக்காரங்க, உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணியில அடிச்சுட்டு போய் ஒருத்தர் கரண்ட் அடிச்சு சாகுறாரு, ஒருத்தர் பாம்பு கொத்தி சாகுறாரு, ஒருத்தர் முதலை கடித்து சாகுறாரு. பல பேர் பல விஷ ஜந்துக்கள் தீண்டி சாகுறாங்க. ஒரு சில பேர் கத்தி கீறி சாகுறாங்க, கம்பியில குத்துப்பட்டு சாகுறாங்க. பாருங்க. கடைசியா இப்ப நீங்களும் அந்த தண்ணியில மூழ்கி மூச்சு அடைக்குது. மூச்சு இதுக்கு முள்ள ஃபீல் பண்ணுங்க. வாயில பேச்சு வரல, மூச்சு அடைக்குது, காது அடைக்குது, நெஞ்சு அடைக்குது, தச வாய்க்கள் சரியா இயங்கல,